ஒவ்வொரு வீடாக சென்று இங்கே மாவட்ட கழக செயலர் சொன்னது போல ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுத்து கிட்டத்தட்ட 6716 பேருக்கு நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மட்டும் இன்று இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டை வழங்கப்படுகின்றது. அதில் சேப்பாக்கம் பகுதியில் மட்டும் 3853 பேருக்கு இன்றைக்கு வழங்கப்படுகின்றது. அடையாளமாக இன்றைக்கு 500 பேரை வரவழைத்து இந்த நிகழ்வை இங்கே துவங்கி இருக்கின்றோம். விரைவில் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த கார்டுகள் அந்த பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட கார்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் உங்களுடைய மருத்துவ செலவிற்கு எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அதில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கே அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல கோவிட் பெருந்தொற்று காலத்தில், லாக்டவுன் காலத்தில் அந்த ஊசி போட்டுக்கிறதுக்கு அனைவரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே போட்டுக்கிறதுக்கு முன் வரல. ஆனால் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தெருவாக முகாம்கள் அமைத்து, இன்னும் சொல்லப்போனால் வீடு வீடாக போய் ஊசி போட்டு அந்த கோவிட் ஊசி போட்டு ஆகணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தான். அந்த பெருமை நம்முடைய தொகுதி மக்கள் உங்களுக்கு தான் அந்த பெருமை. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுக்கவே அது போட ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியெல்லாம் பல விமர்சனம் பண்ணாங்க. மற்றவங்க எந்த தொகுதியிலையும் ஊசி போட மாட்டேங்கிறாங்க, ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மட்டும் எப்படி ஊசி கிடைக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தொகுதி மக்கள் தைரியமாக போட்டுக்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு, இந்த ஊசியை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்ற விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு நான் பெருமையாக எப்பவுமே சொல்லுவேன். இன்னொன்று, தமிழ்நாட்டுடைய உங்களை பார்ப்பது இது முதல் முறையோ 2வது முறையோ கிடையாது. சென்னையில் நான் எப்போல்லாம் இருக்கும்பொழுது பல நிகழ்ச்சிகளில் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேரில் சந்திச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றாலும், அரசு நிகழ்ச்சியோ கழக நிகழ்ச்சிக்கோ சென்றாலும் அங்கே அத்தனை பேரும் என்னை அழைப்பது என்னென்ன, பட்டப்பேர் என்ன, எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்னது மாதிரி சேப்பாக்கத்துடைய செல்லப்பிள்ளை அப்படின்றான். அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம பகுதி மக்கள் நீங்கள் தான். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்ல இப்பொழுது அவர் கேட்பாளர். இந்த வேட்பாளராக கொஞ்ச நேரம் அது தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். அவர் சொன்னார், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, தேர்தல் வருதுன்னு. அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியவங்க வந்து நம்மக்கிட்ட இப்போ ஓட்டு கேட்பாங்க, வாக்கு கேட்பாங்க. வெறும் தேர்தல் மட்டும்தான் அவங்க உங்களை சந்திப்பாங்க. ஆனால் ஒரு வருஷம் முழுக்கவும் என்ன பிரச்சனைனாலும் உங்கள் கூட நிற்கிறது யாருன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பயனாளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இந்த திட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தான், நம்ம பகுதி மக்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற தொகுதிகள்லாம் இது வரைக்கும் கொடுக்க ஆரம்பிக்கல. நம்ம தொகுதி தான் இப்போ முதல்ல தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய 6800 பேருக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் இப்போ துவங்கி வச்சிருக்கிறோம். அந்த பெருமையும் எப்படி கோவிட் காலத்தில் மற்ற தொகுதி மக்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருந்தோமோ, அதே மாதிரி இந்த திட்டத்திலையும் நம்ம தொகுதி மக்கள் நீங்கள் அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த முகாம்களையெல்லாம் தொடர்ந்து ஒரு வட்டமாக ஏற்பாடு பண்ண அனைத்து வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அதே மாதிரி சட்டமன்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய திரு அஸ்வின், பாலாஜி, இவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கும், அண்ணன் மதன்மோகன் அவர்களுக்கும், மீண்டும் நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும், வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.